வணக்கம். என் பேர் அவனியார ராம்கி. நான் வந்து காலை உரிமையாளர். எங்கள் அப்பா பேர் ஏகே கண்ணன். நான் வந்து அவனியாரத்தில் ஆரம்பத்துலேருந்து இருக்கேன். எங்கள் காளை சிறப்பாக விளாண்டுச்சு. அந்த காளைக்கு கடைசரி கொடுக்கல. கவுரோட போன காளைக்கு கொடியை தாண்டிடுச்சு. அந்த காளைக்கு முதல் பரிசுன்னு அறிவிக்கிறாங்க. என் காலை 57 செகண்ட் விளாண்டுச்சு. அந்த காளைக்கு எந்த மரியாதை எதுவும் இல்லை. இதுவரைக்கும் எந்த அறிவிக்கையும் இல்லை. மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த காளை பிடிபட்ட காளைக்கு முதல் பரிசா. நல்லா விளாண்ட காளைக்கு எந்த மரியாதை எதுவும் இல்லையா. உலகத்துக்கு ஊருக்கே தெரியும். எல்லாரும் பார்த்துருக்காங்க இந்த காளை எப்படி விளாண்டுச்சு, என்ன மாதிரி விளாண்டுச்சு, ஏகே கண்ணை மாடு எப்படி விளாண்டுச்சுன்னு எல்லாரும் உலகத்துக்கு தெரியும். அந்த அவனியார மாடு அது அவனியாரத்து மாடு கிடையாது, சின்னோட மாடு. இவங்க பேர்ல கொண்டு வந்து அவுத்தாங்க. அதுக்கு முதல் பரிசா. இது அரசியல் தலையிட்டு முழுக்க இருக்கு. இது மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம். அவர் கேட்டதுக்கு ஆர்டிஓட்ட போய் கேளுங்கன்றாங்க. இது தெற்கு தாலுகாக்காரங்க தான் ஏதோ சூழ்ச்சி முறைய ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. சிறந்த காளைக்கு எந்த மரியாதை நல்லா விளையாண்டு 57 செகண்ட் விளையாண்டுருக்கு ஏகே கண்ணன். அந்த காளை கொடுக்காம கவுரோட போன காளை கொடியை தாண்டிடுச்சு. அந்த காளைக்கு முதல் பரிசா. எங்கிட்ட கேட்டாங்க, ஏன் அன்னைக்கு நீங்க கொடுக்கல மனு? கவுரோட அரசு விதிமுறை என்னன்னா கவுரோட வந்த காளைக்கு எந்த பரிசுமே எதுவுமே கிடையாது. பிடிச்சாலும் பரிசு கிடையாது, மாடு போனாலும் பரிசு கிடையாது. கவுரோட போய் கொடியை தாண்டிடுச்சு. அந்த மாட்டுக்கு முதல் பரிசா. ஏகே கண்ணை காலை விளாண்டதுக்கு அதுக்கு பரிசே கிடையாதா. எந்த முதல் பரிசு எதுவுமே அறிவிக்காம இருக்காங்க. 57 செகண்ட் விளாண்ட காலைக்கு ஒரு மரியாதை இல்லை. அதே மாதிரி இந்த டிராக்டரை கொடுத்தது மிகப்பெரிய தக்கு. நாங்கள் டிராக்டருக்காண்டி வரல. மாவட்ட ஆட்சியர் முதல் பரிசு ஏகே கண்ணை காலை தான். பேருக்காண்டி தான் நாங்கள் மாடை ஒத்துக்கிட்டு இருக்கோம். இத்தனை ஆண்டு காலமாவ எந்த இதுவுமே இல்லாம மாவட்ட ஆட்சியரும் ஆடி அம்மாவும் நல்ல முடிவு எடுப்பான்னு நினைச்சோம். நாங்கள் 16ஆம் தேதியே கொடுத்துட்டு வந்துட்டோம் மனு. பாலமேட்டில் கலெக்டர் ஐயாட்ட நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். பரிசுரம் பண்றேன்டாங்க. இன்னைக்கு பார்த்து ஆடி அம்மாட்ட ஒரு மனு வந்திருக்கு. அந்த மனுவை நாங்கள் வாங்கிட்டு நீதிமன்றத்தை ஆனாதே எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் போல. அரசியல் தலையீடு கண்டிப்பாக இருக்கு. ஆனா அமைச்சர் மூர்த்தியனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. மூர்த்தியனே அவர் வாட்டுக்கு இருக்காரு. இது அவருக்கு இதுக்கு எந்த பிரச்சனை. இது மாவட்ட நிர்வாகம் தான் முழுக்க தலையிட்டு அதிகமா இருக்கு. அதிகாரிய பிஆர்ஓவும் தெற்கு தாலுகா தான் இதுக்கு முழுக்க காரணம். ஆடியாமா இது நல்ல முடிவு செய்யறாங்க. அவனாரத்து காலை இல்ல, அது சின்னோடுப்பு காலை. இவங்க பேர்ல கொண்டு வந்து அவுத்தாங்க. ஆமா, வேற பேர்ல இங்க அவனாரத்துக்காரங்க பேர்ல அவுத்தாங்க. ஆனா அந்த காளைக்கு முதல் பரிசுட்டாங்க. இது வரைக்கும் அந்த காலை முதல் பரிசுன்னு சொல்லி எந்த செய்தியிலுமே எதுலையுமே பேட்டி கொடுத்ததுல அந்த பையன் பேட்டி தான் கொடுத்திருக்கேன். அந்த காலை இது வரைக்கும் எந்த செய்தியிலும் காட்ட முடியல. ஏன்னா கொடியை தாண்டி போயிருச்சு. நியாயம் நீதி ஒன்னு இருக்கு அந்த காளைக்கு. அந்த காலை கொடியை தாண்டி போன காளைக்கு முதல் பரிசு கொடுத்திருக்காங்க. ஆனா கலெக்டர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்க என்ன செஞ்சீங்க? ஆனா 7 மணி வரைக்கும் நடந்துச்சு. இது எந்த சந்தோஷம் நல்லா எங்களுக்கு நல்ல முடிவு. நாங்க மனு கொடுத்திருக்கோம். எங்களுக்கு நல்ல தீர்வு வேணும். எங்க காலை விளாண்டு அவனே அவரை நாமிக்கி ஏகே கண்ணை மையம். நாங்க கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த காலையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட காளி இந்த காலை பேர் காளி. ஆமா, நீதிமன்றத்துக்கு போறோம். நாங்க நீதிமன்றத்துக்கு போனா நீதி வெல்லும். எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்கு, ஆதாரம் இருக்கு. அந்த மாடோட போன வீடியோமும் எல்லாமே இருக்கு. முழு ஆதாரத்தோட நாங்க கையில வச்சிருக்கோம். நீதிமன்றம் போனா எங்களுக்கு நீதி வெல்லும். கவுரோட போன மாட்டுக்கு எந்த மாட்டுக்குமே எதுவுமே இது கிடையாது. கவுரோட போன ஆமா வர்ணையாளர் ஓயாம சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அங்க இருக்கிற என் மாடு விளாண்டுக்கு இருக்கு மாசம் இன்னொரு காலை அவுத்து விடுறாங்க. என் மாடு விளாண்டுக்கு இருக்கு. அந்த மாடு வெற்றி பெற்ற கூட கமிட்டி அந்த வர்ணையாளர் அறிவிக்கவே இல்லை. அறிவிக்க முன்னாடி என் காலை திறந்து விடுவாங்க. இந்த மேல இந்த அதிகாரி சூழ்ச்சினால கதவை திறந்து இந்த மாடை உடனே அலோவ் பண்ணி இந்த மாடை விரட்டி விடுன்னு சொல்லி பல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது நீங்க பேப்பர் நிறுவனம் தான் எங்களுக்கு நல்ல தீர்வு வாங்கி கொடுக்கணும். நீதிமன்றத்துக்கு உறுதியா போறோம். ரொம்ப நன்றி.